தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். இந்த வருடத்தின் மே மாதத்தின் 21ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 91,785 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட வாராந்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து 31,635 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ள நிலையில் இது 34.5% என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் ஏற்படவுள்ள கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரையோர கடல் பகுதிகளுக்கு மறு அறிவித்தல் வரும் வரை செல்ல வேண்டாம் என்று கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை குறித்த பகுதிகளில் கடல் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிலாபத்திலிருந்து கொழும்பு வழியாக மாத்தறைக்கும், காங்கேசன்துறையிலிருந்து முல்லைத்தீவு வழியாக திருகோணமலை வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியில் நேற்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் படுகாயமடைந்த நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருஞான சம்பந்தர் வீதியில் கடல்முக வீதியின் சந்திக்கு அருகே நகரத்தில் இருந்து வெளியேறிய மினி வேனும் நகரை நோக்கி பயணித்த கனட் ரக மோட்டார் சைக்கிளும் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்துக்கு கடல்முக வீதியிலிருந்து திருஞான சம்பந்தர் வீதி அடைந்த இன்னுமொரு மோட்டார் சைக்கிள் குறித்த மோட்டார் சைக்கிள் மோதிய பின்னர் மினி வேனுடன் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மினி வேனை செலுத்தி வந்தவர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாயங்களுக்குள்ளாகிய நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி கணேசபுரம் பகுதியில் உள்ள நீர்ப்பாசன வாய்க்காலில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று காலை சடலத்தை அவதானித்தவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதனை அடுத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த சடலத்துக்கு அருகில் அவர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட நபர் கிளிநொச்சி ஜெயந்தி நகரைச் சேர்ந்த 37 வயதான 3 பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். திருகோணமலை மாவட்டம் கோமரங்கடவள திக்கட்டுவ பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 8 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் சனிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. தனது தந்தையுடன் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல அரசு மருத்துவமனைகளில் அவசர மருத்துவ சிகிச்சைக்கான அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களின் பற்றாக்குறையால் நோயாளர்களின் உயிர்களுக்கு கடுமையான ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சுக்கும் பல்வேறு நிறுவனங்களுக்கும் இடையிலான இழுபறி மற்றும் நாட்டின் சுகாதார அமைப்பை பராமரிக்க அமைச்சக அதிகாரிகள் நேரடி முடிவுகளை எடுக்க தவறியதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தற்போதைய நிலைமை மருந்து பற்றாக்குறையை விட மோசமாக உள்ளது என்று கூட்டணியின் தலைவர் சிறப்பு மருத்துவர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார். 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 90 கிலோவாட் மின்புறத்தாக்கியை திருடியதாக சந்தேகத்தின் பேரில் 4 பேர் நேற்று லொரியொன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கந்துக்கட்டிய போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தலாவ கலேவள பகுதியைச் சேர்ந்த 31, 34, 44 மற்றும் 24 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். கந்தக்கட்டிய பல்லேலல பகுதியில் உள்ள கான்கிரீட் வேலைகளுக்கு மின்சார உற்பத்திக்காக நிறுவப்பட்ட ஜெனரேட்டர் திருடப்பட்டு லொரியில் கொண்டு செல்லப்படுவதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு நேற்று முதல் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பில் நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பிற்பகலில் அல்லது இரவு வேளைகளில் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த மழை மேற்காவகை செயற்பாட்டினால் உருவாகும் மழை என்பதனால் இடிமின்னலோடு இணைந்ததாகவே இந்த மழை கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்கான செலவு அறிக்கைகளை 27ஆம் தேதி நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களின் விவரங்கள் குறித்த திகதிக்கு பிறகு போலீசாரிடம் ஒப்படைக்கப்படும் எனவும், போலீஸ் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடருவார்கள் எனவும் தேர்தல் ஆணைக்குழு பணிப்பாளர் ஜெனரல் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை அமெரிக்காவுக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இலங்கை மீது விதிக்கப்பட்ட வரிகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் மே 27 மற்றும் 28 ஆகிய திகதிகளில் வாஷிங்டன் டிசியில் நடைபெற உள்ளன. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்சன சூரியபெரும தலைமையிலான ஒரு குழு பேச்சுவார்த்தையில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் திட்டமிடப்பட்ட கூட்டங்களுக்கு முன்னதாக இந்த குழு அமெரிக்காவிற்கு புறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான தொடர்ச்சியான ராஜதந்திர ஈடுபாடு மற்றும் பொருளாதார உரையாடலை பிரதிபலிக்கும் இரண்டாவது சுற்று விவாதம் இதுவாகும். தங்கள் சேவையில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வுகளை வழங்க தவறியதால் நிறைவுகாண் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது. அதன்படி இன்று தனது பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் நாளை காலை 8 மணிக்கு தொழில்துறை நடவடிக்கையை தொடங்குவதாக ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நிறைவுகாண் மருத்துவ சேவையில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிசவுடன் பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட போதிலும் அவை அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாக ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. அரசு பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற மாணவர்களை சுகாதார தொழில்களில் பணியமர்த்தாது மற்றும் தற்போதுள்ள வெற்றிடங்கள் தீர்வுகளை வழங்க தவறியது உள்ளிட்ட பல பிரச்சனைகளின் அடிப்படையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடங்க முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் இயக்குநரான துசித்த கலோலுவின் வாகனம் மீது தாக்குதல் நடத்தி துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கொழும்பு குற்றப்பிரிவினர் நேற்று மகரகமவில் கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் மே 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மாகாண சபை தேர்தல்கள் சுமார் ஒரு வருடம் ஒத்திவைக்கப்படும் என்று நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த விடயம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஆனந்த ரட்நாயக்கவிடம் நாம் வினவிய போது மாகாண சபை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்றார். இது தொடர்பாக இதுவரை எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என்று அவர் கூறினார். இருப்பினும் பல அரசியல் கட்சிகள் இப்போது மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருவது புரிந்து கொள்ளத்தக்கது. சில கட்சிகள் ஏற்கனவே தங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டன. பல மாகாண சபைகளின் பதவிக்காலம் காலாவதியாகிவிட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை பாணந்துறை பின்பற்ற மாதப்பட்டிய பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலைக்கு அருகிலுள்ள வீடொன்றின் மீது நேற்று பிற்பகல் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்காக மில்லிமீட்டர் 9 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். சம்பவம் நடந்த இடத்தில் சுமார் 10 துப்பாக்கி ரவைகள் கண்டெடுக்கப்பட்டன. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகப்படியான புகையை வெளியிடும் வாகனங்களை கண்டறிந்து குற்றவாளிகள் மீது முறையான நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள கேட்போர் கூடத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது.
இதற்கமைய அதிகப்படியான புகையை வெளியிடும் வாகனங்களை கண்டறிந்து குற்றவாளிகள் மீது முறையான நடவடிக்கை எடுப்பதற்காக போலீஸ் சிசிடிவி கமராக்களை பயன்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. வாகன புகை முகாமைத்துவம் மற்றும் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்கு போலீஸ் சிசிடிவி தரவுகளை பயன்படுத்துவதோடு சிசிடிவி கேமரா அமைப்பை நவீனமயமாக்கும் மேலும் விரிவுபடுத்தவும் இந்த நிதியம் முழு ஆதரவையும் வழங்கும் என்று TMT ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள கதிரவன் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.